வீட்டின் வாசலை மறைத்து நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை தள்ளி நிறுத்துமாறு கூறிய வீட்டின் உரிமையாளர் உங்கள் இஷ்டத்திற்கெல்லாம் ஆட முடியாது என தெனாவட்டாக பதிலளித்த இளைஞர். வாக்குவாதம் கைகலப்பாக மாறி கைகலப்பு கொலையில் முடிந்த கொடூரம். பிரபல நடிகையின் உறவினருக்கு இரவு நேரத்தில் நடந்தது என்ன? பெரிய பெரிய வீடுகளும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் நிறைஞ்ச பகுதி அது. வழக்கமா நைட்டு 9 மணிக்கு மேல ஆகிட்டாலே அந்த பகுதியே ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா வியாழக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு வாக்குவாதம் அடிதடின்னு அந்த ஏரியாவே ஒரே பரபரப்பா இருந்துச்சு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தங்களுடைய வீட்டுல இருந்து ஓடி வந்து எட்டி பார்த்திருக்காங்க. ஒரு சிலர் அங்க நடந்த தகராறை தடுக்கவும் பார்த்திருக்காங்க. ஆனா அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த இடம் ரத்த களரியா மாறிடுச்சு. கூர்மையான ஆயுதங்களால குத்துனதால ஒருத்தர் துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. இது நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் கொல்லப்பட்டவரு ஒரு பிரபல நடிகையுடைய நெருங்கின உறவினருங்கிறது தெரிஞ்சிருக்கு. பிரபல பாலிவுட் நடிகையான ஹீமா குரோசி ஹிந்தியில ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டுமில்ல, நடிகர் ரஜினிகாந்த் நடிச்ச காலா, அஜித் நடிச்ச வலிமை படங்கள்ல நடிச்சதன் மூலமா தமிழ் ரசிகர்கள் மத்தியில பரிச்சயமான முகமா மாறினாங்க. இந்த ஹீமா குரோஷியுடைய நெருங்கிய உறவினரான தொழிலதிபர் ஆசிப் குரோசி டெல்லி நிஜாமுதீன் பகுதியில் உள்ள ஜங்புரா போகல் அப்படிங்கிற தெருவுல குடும்பத்தோட குடியிருந்து வந்தாரு. இவருக்கு 2 மனைவிகள்னு சொல்லப்படுது. நிஜாமுதீன் பகுதியில மனைவி ஷாஹின் குரோசியோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. வியாழக்கிழமை நைட்டு 9 மணிக்கு ஆசிஃபுடைய வீட்டு வாசலுக்கு நேரா ஒரு இருசக்கர வாகனம் நின்றுட்டு இருந்திருக்கு. அதனால ஆசிஃப் தன்னுடைய காரை வீட்டுக்குள்ள விட முடியாம இருந்திருக்காரு. அப்போ அந்த இருசக்கர வாகனத்துக்கு பக்கத்துல இளைஞர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்காரு. ஆசிஃப் அந்த இளைஞர்கிட்ட வண்டியை வீட்டு முன்னாடி நிறுத்தாதீங்க, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, வண்டியை எடுத்து கொஞ்சம் ஓரமா விடுங்கன்னு சொல்லி இருக்காரு. அப்போ உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வண்டியை எடுக்க முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு அந்த இளைஞர் அடாவடித்தனமா பேசினதா சொல்லப்படுது. எப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த வாக்குவாதம் கைகலப்பா மாறி இருக்கு. ஆசிஃபுடைய மனைவி சைனாஸ் குரேஷி சண்டையை விலக்கிவிட முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் ஓடி வந்து சண்டையை விலக்கி விட்டுருக்காங்க. அப்போ ஆசிஃப் கிட்ட தகராறு பண்ண இளைஞர், இங்கேயே இருடா, கொஞ்ச நேரத்துல ஆளை கூப்பிட்டு வர, உன்னை சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஆசிஃப் தன்னுடைய வாகனத்தை காம்பவுண்ட்ல பார்க் பண்ணிட்டு மனைவி கூட நின்று பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஆசிஃப் கூட சண்டை போட்டுட்டு போன இளைஞர் இன்னொரு இளைஞரை கூப்பிட்டுட்டு திரும்பவும் ஆசிஃப் வீட்டுக்கு முன்னாடி நின்று வம்பிழுத்திருக்காரு. வீட்டு முன்னாடி நின்று சவுண்டு விட்டதும் ஆசிஃபும் கோபத்துல கத்தி இருக்காரு. அந்த நேரத்துல அந்த 2 இளைஞர்களும் சேர்ந்து ஆசிஃபை தாக்கி கூர்மையான கத்தியால ஆசிஃபுடைய நெஞ்சிலேயே சர மாரியா குத்திட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. தன்னுடைய கண் எதிரிலேயே கணவர் ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சதை பார்த்து பதறி போன சைனாஸ் குரேஷி வீட்டுக்குள்ள இருந்த உறவினரையும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை வரவழைச்சு ஆசிஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆனா ஆசிஃபை பரிசோதனை பண்ண மருத்துவர் அவர் உயிரிழந்து 1/2 மணி நேரத்துக்கும் மேலாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆசிஃபை அந்த 2 இளைஞர்களும் சேர்ந்து தாக்குனது, குத்தி கொன்னது எல்லா காட்சிகளும் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்துச்சு. அந்த காட்சிகளை வச்சு விசாரணையை தொடங்கின போலீஸ் ஆசிஃபை கொலை பண்ண 19 வயதான உஜ்வலையும் அவருடைய தம்பி 18 வயதான கௌதமையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. இவங்க 2 பேருமே ஆசிஃப் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள அடுக்குமாடி குடியிருப்புல தான் குடியிருந்துட்டு வந்திருக்காங்க. சாதாரண பார்க்கிங் பிரச்சனை கடைசியில கொடூர கொலையில போய் முடிஞ்சது. டெல்லி குடியிருப்பு வாசிகளை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. மர்மமும் பயங்கரமும் நிறைந்த நிகழ்வுகளை அடுத்தடுத்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.
நிகழ்தகவு.